சர்வதேச அரசியலில் இன்று இந்தியா ஒரு மையமாக மாறி வருகிறது. உலக நாடுகளின் பார்வை இந்தியாவின் மீதுதான் இருக்கிறது. ஆனால் அதற்கேற்றபடி இந்தியாவின் உள்நோக்கிய உத்திகளும் வெளிநோக்கிய தலையீடுகளும் மாற்றம் பெற வேண்டிய கட்டாய நிலை ஏற்பட்டுள்ளது. பஹல்காமில் பாகிஸ்தான் ஆதரவு பயங்கரவாதிகள் நடத்திய தாக்குதலுக்கு பதிலடியாக இந்திய ராணுவம் ஆபரேஷன் சிந்தூர் மூலம் பயங்கரவாத முகாம்களை அழித்தது. ஆனால் உலக நாடுகளின் எதிர்வினை கவலைக்கிடமானது. நம் மிக முக்கியமான நட்பு நாடுகளாகும் அமெரிக்கா, ஐரோப்பிய யூனியன் ஆகியவை கூட பாகிஸ்தானை வெளிப்படையாக கண்டிக்க தயங்கின. ட்ரம்ப் தலைமையிலான அமெரிக்கா இந்தியா பாகிஸ்தான் விவகாரங்களில் தங்கள் வர்த்தக விருப்பங்களையே முன்னிலை வைத்து செயல்படுவதை வெளிப்படையாக காட்டிவிட்டது. பாகிஸ்தான் ராணுவ தளபதி அசீம் முனீரை அழைத்து விருந்தளித்தது. ஒருபுறம் இந்தியாவுடன் வர்த்தக பேச்சுவார்த்தை நடத்தும் அமெரிக்கா, மறுபுறம் இந்தியாவில் முதலீடு செய்யக்கூடாது என்று தங்களது நிறுவனங்களுக்கு உத்தரவு விடுக்கிறது. இந்தியர்களுக்கு வேலை வாய்ப்பு மறுக்கும் விதமாக விசா கட்டுப்பாடுகளையும் கடுமைப்படுத்தி உள்ளது. இந்தோ பசிபிக் பிராந்தியத்தில் இந்தியா மீது அழுத்தம் கொடுக்கும் கோல்டன் பிளேட் டிப்ளோமசி இந்தியாவை புதிய போராட்டத்துக்கு தூண்டி வருகிறது. ஐரோப்பிய யூனியன் நாடுகள் ரஷ்யாவிடமிருந்து எண்ணெய் இறக்குமதியில் தங்களை விட இந்தியாவையே குறை கூறி வருகின்றன. இந்தியா UK தடையற்ற வர்த்தக ஒப்பந்தம் கையெழுத்தாகி இருப்பது இப்போது இந்த இரட்டை நிலைப்பாட்டிற்கு தக்க பதிலடியாக இருக்கிறது. சீனா இந்தியாவின் அண்டை நாடுகளுடன் தனக்கான பந்தங்களை வலுப்படுத்தி வருகிறது. அருணாச்சல பிரதேசத்தை உள்ளடக்கிய பெயர் பிரச்சனை, திபெத், தலாய் லாமா விவகாரம், பிரம்மபுத்திரா நதியை கட்டுப்படுத்தும் அணை திட்டம் ஆகியவை ஆல் ஸ்ட்ராட்டஜிக்கலி டார்கெட்டட் டு பிரஷர் இந்தியா. இந்தியாவின் ராஜதந்திரத்திற்கு இது கடும் சவால். சீனா, ஐரோப்பிய ஒன்றியம் மற்றும் அமெரிக்காவிடம் மௌனம் காத்து தப்பிக்க முடியாது என்ற நிலையில் உள்ள இன்றைய உலக அரசியல் நிலைமை இந்தியாவின் தலையீட்டை கட்டாயப்படுத்துகிறது. இஸ்ரேல் காசா, இஸ்ரேல் ஈரான், உக்ரைன் ரஷ்யா உள்ளிட்ட போர்கள் டிமாண்ட்ஸ் இந்தியாஸ் கேலிபிரேட்டட் டிப்ளமேட்டிக் என்கேஜ்மெண்ட். ஆனால் இந்தியா இதுவரை எந்த பக்கம் நிற்காமல் நடுநிலையாக இருப்பதை இந்த முப்பெரும் சக்திகளுக்கு உணர்த்த மௌனமாக இருந்து தப்பித்து வருகிறது. சர்வதேச அரசியலில் மௌனம் என்பது ஒரு கால அளவுக்கே செல்லுபடியாகும். பொருளாதார வளர்ச்சிக்கு, தொழில்நுட்ப வளர்ச்சிக்கு உலக அரசியலில் தனது குரலை ஓங்கி ஒலிக்க செய்ய வேண்டும். அதற்கான உரிமை இல்லை என்றால் அண்டை பறிக்கவும் துணிய வேண்டும். இந்தியா இதை உணர்ந்து தன்னிச்சையான அடுத்த நகர வேண்டிய கட்டாயம் தற்போது ஏற்பட்டிருக்கிறது. இன்றைய தேவை இந்தியா ஒரு ஆதரவான நாடு என்ற மரியாதையை பார்க்கும் நிலை அல்ல. இந்தியா உலக அரசியலை திருப்பும் சக்தியாக மாற வேண்டும். விருப்பத்திலான நடுநிலை அல்ல, அதிகாரம் உள்ள நடுநிலை என்பதை உருவாக்கும் காலம் இது. காலத்தின் கட்டாயம். இந்தியா இனி உலக அரசியலில் களமிறங்க வேண்டும். மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் செய்வதுடன் அனைவருடனும் பகிருங்கள். நன்றி, வணக்கம், ஜெய்